दुर्योधन दुशासन शकुनी हमारी खोज में विराटनगर की ओर आ रहे हैं। हाँ प्रताश्री, काश में 2 ही दिन बच्चे हैं, कैसे भी हमें उनसे दूर रहने होगा। विराट मन्नन अरसवै विराट मन्नन अरसवै। नमस्कार विराटराज। नमस्कार दुर्योधन, बैठिए। विराटराज, हमारे राज्य के पांडव अज्ञातवास पूर्ण करने दिए आपके राज्य में वेश बदलकर छुपे हुए हैं, ऐसा मुझे संदेश मिला है। इसलिए मुझे उन सभी से मिलना है जो 1 वर्ष से आपके राज्य में काम कर रहे हैं। मैं उन्हें देखकर पहचान लूँगा। ऐसा यहाँ कोई नहीं आया है, आपको गलत संदेश मिला है। அப்போது விராட தேசத்து தளபதி கீச்சகன் நாளை வாருங்கள் நான் காண்பிக்கிறேன் என்றான். அன்று இரவு திரௌபதியிடம் தவறாக நடந்து கொண்ட காரணத்தினால் பீமன் கீச்சகனை கொன்று விடுகிறான். இதை கண்ட துரியோதனன் இது பாண்டவர்களுடைய வேலைதான், அதனால் என் முன் அவர்களை இழுத்து வாருங்கள் என்றார். आपका राज्य नहीं है कि आप शासन करें। मैं आपको सामने किसी को खड़ा नहीं करूँगा। आप हमारा देश छोड़ सकते हैं। तुमने मेरा अपमान किया है, इसलिए अब कुरुक्षेत्र में युद्ध होगा। போர் நடைபெறுகிறது. குரு தேசத்து தளபதி क्या पांचों पांडव मुझसे भयभीत हो गए? मेरे सामने क्यों नहीं आ रहे हैं? अगर भयभीत हो तो स्त्रियों के वस्त्र पहनकर मेरे महल आओ और हमारे सेवा करो। उत्तर, तुम भयभीत मत हो, अपना धनुष उठाओ, मैं तुम्हारे साथ हूँ। क्या विराट देश में सैनिक नहीं है जो एक अर्धनारी को युद्ध के लिए भेजा? அத்தனை பேச்சுக்கு மத்தியில் சூரியன் மறைவிற்காக காத்திருந்தான். அஸ்தமனத்திற்கு பிறகு दुर्योधन, अब आओ, मेरे धनुष का उत्तर दो। हा 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 मामा श्री, हम विजय हुए। अर्जुन अज्ञातवास पूर्ण होने से पहले मेरे सामने आ गया। हम पांचे, हम विजय हुए। पांडवों के फिर से वनवास जाना होगा। दुर्योधन, हम फिर से वनवास क्यों जाएंगे? अर्जुन, सूर्यास्त अभी नहीं हुआ है। हम सूर्य वंश में जन्म लिए, हमें अच्छे से बता सूर्यास्त कब होता है? सूर्यास्त हो चुका है। हे दुर्योधन, अब युद्ध के लिए तैयार हो जाओ। தர்மா, நான் சென்று கௌரவர்களிடம் சமாதானம் பேசி வரட்டுமா? ஆனால் எனக்கு ஒரு ஐயம். அவர்கள் நாட்டை தரம் எடுத்தால் வேறு வழி இல்லை, போர் தான் முடிவிற்கு வரும். பரந்தாமா, போர் என்பது முடிவு ஆகாது. அதனால் போரை தடுக்கவே நீ வழிவகை செய்ய வேண்டும். ஆகட்டும் தர்மா, நான் வருகிறேன். ஆனால் இங்கு அனைவரும் பேசிவிட்டார்கள், அதனால் பாஞ்சாலை பாட்டை நினைக்கிறேன். பரந்தாம், எல்லாம் தாங்கள் அறிவீர்கள். என் நிலைப்பாடு என்னவென்று அறிவீர்கள். அது மட்டுமல்ல, என் லட்சியத்தை நீங்கள் உடைக்க பார்க்கிறீர்கள். அரசியே, பாண்டே யுத்தம் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். பரந்தாமா, அன்று அவர்கள் அவமானப்படவில்லை. நான் நிலையற்ற பெண்ணாக இருந்தேன். என் மானம் அன்று அனைவரின் முன் பறிக்கப்பட்டது. இது நினைத்தும் தாங்கள் என்னிடம் கேட்கலாமா? எனக்கு போரொன்றே தீர்வு. நியாயமாக சென்றால் நியாயம் கிட்டும், அதை நான் அறிவேன். கிருஷ்ணா, என்ன ஒரு வேடிக்கை! நீங்களோ சமாதானம் பேச வந்திருக்கிறீர்கள். நான் எப்படி நம்பிக்கொண்டிருப்பது? அரசியே, என் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளாதே, துரியோதன் மீதும் நம்பிக்கை கொள். போர் கட்டாயமாக நடக்கும். அஸ்தினாபுரம் செல்லுதல். பணிகிறேன் மகாராஜா. தங்களை வரவேற்பதில் அஸ்தினாபுரத்தின் அரசபை பெருமை கொள்கிறது. ஆனால் குருவம்சம் அழிவு நிலைக்கு போவதை
பார்வையில்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். அழிவு பாதையில் செல்லும் குருவம்சத்தை காக்க முடியாத பாவியாகிவிட்டேன். அதை தடுக்க தாங்கள் மட்டும் அறிவீர்கள். அதை தடுத்து நிறுத்துங்கள். பாண்டவர்களின் ராஜ்யங்களை அவர்களுக்கு தந்துவிடுங்கள். உங்கள் புதல்வர்களை தண்டனை ஏற்கச் சொல்லுங்கள். பிராணம் பறிக்கப்படாது என்று வாக்களிக்கிறேன். இந்திர பிரசத்தின் மீது அதிகாரம் கொண்டவன் நான், மகாராஜா இல்லை. எந்த நிலை வந்தாலும் இதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்திர பிரசத்தை இழந்தவர்கள் போர் செய்யவும் அருங்கதையற்றவர்கள். இதெல்லாம் தெரிந்தும் பாண்டவர் இத்தனை காலமாக போர் தடுக்காமல் இருக்கிறார்கள். அது அரசு அறிவார். வீம்பு வேண்டும் துரியோதனா. இப்போர் பாண்டிருந்த பின் பாண்டவர்களின் அஸ்தினாபுரம் வந்தபோதே தோன்றியது. ஆகையால் அந்த இருக்கையின் மீது ஆசையால் அவர்களுக்கு ராஜ்யம் தர மறுத்துவிட்டது. உங்கள் வார்த்தைகள் எங்களை குழப்புகிறதே வாசுதேவரே. தங்கள் வந்தது அமைதி தூதூராகவா, இல்லை யுத்தத்திற்கு அரைக்கூவல் விடுக்க வந்தீர்களா? சத்தியத்தை பற்றி எனக்கும் தெரியும். அதை நான் எடுத்துரைக்கிறேன். அரசன் மகன் அரசனாவது விதி மாதவரே. ஆனால் தாங்கள் பட்டம் சூட்டப்படாத அரசர். ராஜாபிஷேகம் என்பது தங்களுக்கு நடக்கவில்லை என்பதை அறிவீர்கள். ஆகையால் உங்கள் புதல்வர்கள் அரியணை ஏறும் தகுதி பெற்றவர்கள் அரசே. பழங்கதை பற்றி பேசுவதில் என்ன பிரயோஜனம் அண்ணா? பாண்டவர்கள் சூதில் தோற்றவர்கள் மற்றும் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள். வனவாசம் முடியும் முன்பே என் மருமகன் அவர்களை கண்டுபிடித்து விட்டான். அதனால் அனுபவிக்கிறார்கள். சூது விளையாட்டு ஒரு அதர்மச்சே. ஆகையால் அதன் நிலை வாட்டமற்றது. சூது விளையாட்டில் அனைத்தையும் இழந்ததை பொய் என்று நடிக்கிறீர்களா? நடந்தது எவ்வாறு அதர்ம செயலாகும் வாசுதேவரே? அதர்மத்தை பற்றி நீ பேசாதே. அவரின் திரையை உடைத்தது தவறு. குற்றம். வாசுதேவரே, நான் அன்றே என் அஸ்திரத்தை இழந்து அவமானப்படுத்தப்பட்டேன். ஆனால் சூது விளையாட்டு ஒரு அப்பாவை பற்றி அவமானப்பட்டு திட்டம் தீட்டியது ஏன்? யுத்தம் தொடங்கியிருக்கலாமே. உங்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை. ஒரு யோசனை தெரியுதா? கால் விழுந்தால் வரை தடுக்கலாம். இந்த யுத்தத்தை தடுக்க வேண்டுமானால் ஏற்கக்கூடிய நல்வழியை கூறுங்கள். தம்முடைய நண்பரை எடுத்திருக்க சொல்லலாமே. அங்கதேச எனது மித்திரனிடம் வேண்ட முடியும், ஆணை பிறப்பிக்க முடியாது. நான் ஒரு அறிவுரை வழங்குகிறேன். திருமணனுக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். தாங்களுக்கு புண்ணியம் கிட்டும். எனது மித்திரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதை விட உயிர் தியாகம் செய்வது மேல். நானே கூறுகிறேன். மன்னிப்பும் வேண்டாம், ராஜ்யமும் ஆட்சியும் வேண்டாம். பெருமனதோடு பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களையாவது தந்து விடுங்கள். இந்த யோசனை ஏற்புடையதாக தோன்றுகிறது துரியோதனா. சதி திட்டம் மங்கராஜா, சதி திட்டம். பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களை வழங்கி அதிகாரத்தை கொடுக்க நினைக்கிறார். பிறகு உரிமையோடு போர் புரியலாம் அல்லவா? இதுதான் அவரின் எண்ணம். பிதாமகரும் துரோணரையும் இவர் பிரவேசிக்க நினைக்கிறார். காந்தார அரசே, யுத்தம் என்று வந்தால் முதலில் நிற்பவன் நான் தான். நான் துரியோதனனுக்கு கவசமாக இருப்பேன். அமைதி காக்க அதிகாரத்தை விடுக்க நினைக்கிறார்கள். துரியோதனா, நீ அகங்காரத்தை விட்டுக் கொடு. நடக்க இருக்கும் பெரிய யுத்தத்தை தடுத்து அரசு குலத்தை காப்பாயாக மகனே. 5 கிராமங்களா? 5 கிராமங்களை வழங்கி என் தோல்வியை ஒப்புக்கொள்வதா? தந்தையை கற்களை நரி மீது வீசினால் அது ஊழையிடும். அதுவே புலி மீது வீசினால் அது மீண்டும் தாக்கும். மகனே, தந்தை சொல்வதை கேள். திக்கட்டும் இருக்கும் பிச்சை எழுந்தவர்கள் கூட மன்னனாக்குவேன். தாது குலத்தில் பிறந்தவர்களை கூட இல்லத்தரசி ஆக்குவேன். ஆனால் பாண்டவர்களுக்கு 5 கிராமங்கள் தர முடியாது. எங்கனே வந்து என் சிரத்தை கேட்டாலும் கொடுப்பேன். கவனமாக கேளுங்கள். 5 கிராமம் மட்டும் கண்ட 5 ஊசி முனை இடத்தை கூட தர முடியாது. முடிவினை ஏற்கும் முன் ஒரு முறை யோசனை செய்து கொள்ளுங்கள். போர் எல்லை மீறி விட்டால் அதை தடுக்கவும் முடியாது, யாரும் இருக்கவும் முடியாது. என்னை பார்த்து பயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களா? இதோ என் பயத்தை போக்குகின்றேன். வீரர்களே, பரந்தாமனை சிறைப்பிடிங்கள். துரியோதனன் கிருஷ்ணரை சிறைப்பிடித்ததால் புத்தி மாறி அலைகிறான். வாசுதேவரை என்று நீ சிறைப்பிடித்தாயோ அன்றே நாம் இறந்து விட்டோம். அதனால் அவரிடம் சென்று மன்னிப்பு கேள் துரியோதனா. மன்னிப்பு கேட்பதா? தூதவனாக வந்தவனிடம் மன்னிப்பு கேட்பதா? நான் அந்த கண்ணனை கொல்வேன்.
அடுத்த போர். பாண்டவர்களிடம் சென்று கிருஷ்ணர் நடந்ததை கூறினார். அவர்கள் எதற்கு பீஷ்மரே, நானே விதிமுறைகளை வளர்க்கட்டுமா? தாங்களே கூறுங்கள் காந்தார அரசே. காலை சூரிய உதயத்தில் தொடங்கி மாலை அஸ்தமனமாகும் வரையே போரிட வேண்டும். சரணடையும் போர் வீரர்களை யாரும் தாக்க கூடாது. பெண்கள் யாரும் யுத்த களத்தில் கலந்துக்க கூடாது. கையில் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியை யாரும் தாக்க கூடாது. ஒவ்வொரு படையும் அதற்கு முற்பட்ட படையுடன் மட்டுமே போரிட வேண்டும். அனைவருக்கும் இந்த விதிமுறைகள் முற்பட்டதா? முறைப்பட்டன மாமா. சபை களையட்டும், போரில் சந்திப்போம். மகா